சீட்டு வாங்கி தரோம், இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாலேயே எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே நீட் எக்ஸாம்ஸ்ல நான் கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கி தரேன் இல்லைன்னா ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றேன் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே சொல்ல. ஒன்லி இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா கிவிங் கமிட்மெண்ட் அண்ட் ப்ராமிஸ் to every students who are focusing for government quota. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஒரு ஸ்கிராட்ச்ல இருந்து பசங்களை பில்ட் பண்ணி கவர்மெண்ட் சீட்டுக்கு தட்டி தூக்குறோம். நீட் 2026 அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரெடி ஆயிட்டு 1 இயர் ட்ராப் பண்ணி பக்காவா பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி கவர்மெண்ட் சீட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன மார்க் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, லாஸ்ட் இயர் என்னெல்லாம் கட் ஆஃப் இருந்தது, இப்போ என்ன பண்ணணும், கட் ஆஃப் எதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் ஆகுது, இந்த ஃபேக்டர்ஸ் பற்றி தான் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். நான் உங்கள் கோவிந்தராஜ் RGR அகாடமி சார்பாக அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். 2026 நீட்டு தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையாக இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு MBBS சீட் கிடைச்சா போதும், அது என்னவா இருந்தாலும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படித்தாலும் பரவாயில்ல, ஆனால் 2026 நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா RGR அகாடமி ரெடியாக இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்போ கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைனில் அட்டன் பண்ணிங்கன்னா வெறும் நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலயமா அதில் டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக தரவு பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாள் ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போகிறோம். உங்களை வந்து என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு குவாலிஃபை ஆகலைன்னா உங்களுக்கு 100% நீங்கள் கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்ணுறோங்க. அப்புறம் என்ன, இதில் என்ன இருக்குது, டீலு ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்கள் ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி, நீங்கள் ரெடியா? கால் பண்ணுங்கள் 9176552121 இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் கட் ஆஃப் வந்து அனலைஸ் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். யாரெல்லாம் வந்து 100% நான் இந்த சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிறவங்க தயவு செய்து பேரண்டாக இருந்தாங்கன்னா வாட்ச் பண்ணிக்கோங்க, நோட் பண்ணிக்கிடுங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இந்த வீடியோக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறதுல ஒர்த்து. ஏன்னா கரெக்டாக உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கைட் பண்ண முடியும். இல்லை ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக டார்கெட் பண்ணி நெக்ஸ்ட் 90 டேஸை நீங்கள் பக்கா பிளான் பண்ணி என்ன பண்ணும், மார்க் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ண முடியும். ரைட், ஒய் நீட் 2026 நீட் ஸ்மார்ட் பிளானிங் அப்படின்றப்ப ரைசிங் காம்படிஷன் எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் லாஸ்ட் இயர் எவ்ரி இயர் 2 to 3 lakh ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்னா மோர் அப்ளைங் ஃபார் நீட் எக்ஸாம்ஸ். ரைட்டா? அதனால ஒவ்வொரு வருஷமும் அந்த குழந்தைங்களோட எண்ணிக்கை கூடிட்டே இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, ரிப்பீட் பண்றவங்க, ரீரிப்பீட் பண்றவங்க, ரீரிப்பீட் பண்றவங்க, அந்த அந்த ஒரு எண்ணிக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் கூடிக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க அது டிராப் ஆயிடுச்சு, கம்மியாயிடுச்சு, இந்த வருஷம் கம்மியாயிடும். அப்படிலாம் கிடையாது. குவாலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are writing these exams. தென் கட் ஆஃப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 120 மார்க் ட்ராப் ஆச்சு. அதுக்கு முன்ன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 720 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கி வந்து கட் ஆஃப் கிடு ஏறி போச்சு. பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால. அதுக்கு முன்ன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட்டாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த கட் ஆஃப்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் இருக்கு. ராங் டார்கெட் இஸ் குவாலிட்டி சீட்டு வந்து லாஸ் பண்ணிடுவோம். எதனா டார்கெட்டை நீங்கள் இஷ்டத்துக்கு பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா. ரைட்டா? அப்போ சேஃபஸ்ட் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ரைட் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஈக்குவல் டு MBBS சீட். இப்போ நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி அடித்தோம் அப்படின்னா மிஸ்ஸே ஆகாமல் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை தட்டிடலாம். ரைட்டா? இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுவீங்க, அதுக்கான மார்க்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம வந்து பார்க்க முடியும். திஸ் ப்ரெசன்டேஷன் சிம்பிளிஃபைஸ் எவ்ரி திங். ரைட்டா? உங்களுக்கு அழகாக புட்டு ஜம்முன்னு உங்களுக்கு கொடுக்க போகிறோம், பார்த்துக்கிடுங்க. ரேங்க் ஓவர் மார்க்ஸ் த கோல்டன் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் சேஞ்ச் எவ்ரி இயர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷமும் மார்க்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் எது சேஞ்ச் ஆகாது, ரேங்க் வந்து சேஞ்ச் ஆகாது. அந்த சீட்டு முடிகிற இடத்துல இந்த ரேங்க்ல தான் முடிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லுவாங்க. ரேங்க் டிசைட் காலேஜ். ரைட்டா? அதனால ஆல்வேஸ் நம்ம என்னத்துக்கு ரெடி ஆகணும், ரேங்க் நம்ம தமிழ்நாட்டில் நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா ஓசி அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதர் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து 30% சீட்ஸ் இருக்கு. அப்போ 30% சீட்டுன்னு எடுத்தோம்னா 1212 சீட்ஸ் வந்து அவைலபிள். அப்போ 1212 ஓசி கேட்டகரியில நம்ம ரேங்க் இருந்துன்னு வச்சுக்கலாம், அடிச்சிருவோம். அப்போ தமிழ்நாடுடைய ரேங்க் நீங்க 1212 ரேங்க்குள்ள இருந்தீங்கன்னா தட்டிடுவீங்க சீட்டு. அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26%. அப்போ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 950 சீட்ஸ் இருக்கு. அப்போ ஒரு பிசி கேட்டகரியில ஒரு 1000 சீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா தட்டிடுவீங்க. அந்த மாதிரி 20% எம்பிசி, 15% எஸ்சி, 3% எஸ்சிஏ, 1% எஸ்டி, அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி பக்காவா ஒர்க் பண்ணீங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன்,
உங்களால் கரெக்டாக எய்ம் பண்ணி அடிக்க முடியும். இவ்வளோ இந்த நம்பருக்குள்ளே வரணும்ப்பா, டோன்ட் சி த மார்க்ஸ், பட் மார்க்கை வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு ரேங்க் தெரியாது, வந்தால் தான் தெரியும் நான் எத்தனாவதுல ரேங்க் இருக்கு. பட் மார்க் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். அப்போ போன வருஷம் எந்த ரேங்க்ல முடியுது, அந்த ரேங்கோட மார்க் என்ன அப்படின்றத நம்ம ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். ரைட், ரேங்க் நாட் ஜஸ்ட் ஸ்கோர். ரைட்டா, தென் ஒய் மார்க்ஸ் ஆர் அன்ஸ்டேபிள் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா நீட் மார்க்ஸ் டிபெண்ட் ஆன் கொஸ்டின் பேப்பர் உடைய டிஃபிகல்ட்டி லெவல். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியும் பசங்களுக்கு லென்த்தியாக இருந்தது, கெமிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்ல மார்க் வரல, பிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா கம்பைன்டு ஹையர் லெவல் ஐஐடி ஜிஇ அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் வரை கொடுத்ததுனால பசங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் இல்லாதனால டைம் பத்தாம படிச்சு. அதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததெல்லாம் வந்து ஈஸியா இருந்தது, வச்சதெல்லாம் கரெக்ட் அப்படின்றதுனால என்ன ஆயிடுச்சு, பசங்க அடிச்சு தூள் கலப்பிட்டாங்க. அப்போ ஒவ்வொரு வருடமும் இந்த பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால ஒரு டிஃபிகல்ட்டி லெவல் வந்து ஒரு வாட்டி ரொம்ப ஈஸி, ஒரு வாட்டி டஃப், இந்த வாட்டி மாடரேட்டா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா, அப்போ ஸ்டூடெண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலுக்கு பொறுத்து பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். அதே போல தான் காம்படிஷன் லெவல். அப்போ காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சீட்ஸ் இருக்கும். அதனால தான் ரேங்க் அடிச்சுக்கிட்டேன்னா 3540 சீட்டு தான் கவர்மெண்ட் காலேஜ் சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்னா 3540 தான் இருக்கும். அப்புறம் 2000 தான் இருக்கும். ஏதாவது ஒரு 100 150 200 அது வரைக்கும் ஏறலாமே தவிர குரூப் 3 எடுத்துன்னு வந்து ஒரு 10,000 சீட்ஸை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போட மாட்டாங்க. இப்போ ஏத்தனா பிரைவேட் காலேஜ் வேணா ஏறி இருக்கலாமே தவிர கவர்மெண்ட் சீட் ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கற்றுக் கொடுக்கறதுக்கே டீச்சர் இல்லை, இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து உட்கார வைக்கிறதுக்கு கிளாஸ் ரூம்ஸ் இல்லை. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. எல்லாமே பிரைவேட் யூனிவர்சிட்டி அண்ட் பிரைவேட் காலேஜஸ் தான். அவங்களாம் கடன்னு போட்டு கட்டிடுவாங்கன்னா எந்த நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட்ஸ் இல்லையே, என்ன பண்ணுறது, அவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா, அதனால அவங்களால இமீடியட்டாக பில் பண்ண முடியாது. பிரைவேட் என்ன பண்ணுவாங்க, அவங்க அழகாக வெளியில கடன் கொடுப்பாங்க, ஃபாரின் ஃபண்ட்ஸ் வரும், அதனால அவங்க ஜம்முன் பண்ணிப்பாங்க. தெரியல, அதுதான் ரீசனாக இருக்கலாம். ஓகே, தென் சேம் மார்க்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஃபரெண்ட் ரேங்க்ஸ் எவ்ரி இயர், ஒவ்வொரு வருஷம் வந்துட்டு தான் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். டார்கெட் ஓப்பன் கேட்டகரி நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்றப்ப நம்மளுடைய ஓப்பன் கேட்டகரியோட மார்க்ஸை வச்சு தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். அந்த மார்க்ல இருந்து ஒரு 10ல இருந்து 20 மார்க் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த கேட்டகரி இருந்தாலும் சீட்டு டெஃபினட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். அந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு மார்க்ஸ் வந்ததுன்னு பார்க்கலாம். ஆல் ஸ்டூடெண்ட் ஷுட் எய்ம் ஃபார் ஓசி கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ணணும். நாட் ஓன்லி ரிசர்வேஷன் கட் ஆஃப் போறப்ப சப்புன்னு திடீர்னு ஏறிடுச்சுன்னு வச்சுங்க, நம்மளால சமாளிக்க முடியாது. அப்ப சேஃப்டியா இருக்கணும், ஹையர் சான்ஸ் நம்ம பார்க்கணும். தென் வந்து ரவுண்டு 1லயே இந்த சீட்டை தட்டி தூக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை கட் ஆஃப் வச்சுக்கணும். ஓசியோட கட் ஆஃப்ல ஒரு 10ல இருந்து 20 மார்க்ஸ் லாஸ்ட் இயர் என்ன இருந்தது, அதுக்கு முன்ன என்ன இருந்தது, பேப்பர் ஈஸியா வந்தா என்ன இருந்தது, பேப்பர் டஃபா தான் என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஆட் 10 to 20 மார்க்ஸ் பஃபர், நெவர் எய்ம் ஃபார் எக்ஸாக்ட் கட் ஆஃப். போன வருஷம் என்ன இருந்தது அதுவே நம்ம எய்ம் பண்ணக்கூடாது எப்பயுமே. ரைட்டா, வேரியஸ் ப்ரீவியஸ் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஒரு 10ல இருந்து 20 வரைக்கும் நம்ம என்ன பண்ண கூடுதலாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம சேஃபர் ஜோன்ல இருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா, இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் எங்களுக்கு தெரியும், அதெல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, ஆர்ஜிஆர் அகாடமி இருக்கும் உங்களுக்கு கைட் பண்றதுக்கு. இப்போ கரண்ட் +2 படிச்சுட்டு இருக்கேன் சார், இப்பதான் படிக்கிறேன், நான் வந்து +2 முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நீட்டோட எக்ஸாம்ஸ் எழுதி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னா கவலையப்படாதீங்க. வீட்லயே உட்காந்து அழகா ஜம்முன்னு ஜாலியா குவாலிஃபை பண்றதுக்கு ஆர்ஜிஆர் அகாடமி நீட்டோட கிராஷ் கோர்ஸ் 35 நாள் கிளாஸ் கொடுக்குறோம். காலையில ஸ்டார்ட் பண்ணோம்னா சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு குவாலிஃபை பண்ணணுன்ற மட்டும் எய்ம் இருந்ததுன்னா 11,800 நீங்க பே பண்ணீங்கன்னா போறோம். இட்ஸ் 35 days ப்ரோக்ராம். 9176552121 இந்த நம்பர்ல 11,800 ரூபாய் நீங்க பே பண்ணிட்டு அந்த நம்பருக்கே நீங்க அந்த பேமெண்ட் டீட்டெயிலை ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இமீடியட்டா என்ன பண்ணுவோம், குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவோம். 20 ஸ்டூடெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பேட்ச்ல நம்ம ஆன்லைன்ல எடுக்கிறோம் அந்த குவாலிஃபை பண்ண வைக்கிறதுக்கு. அதனால நீங்க அந்த ஒரு இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரைட், ஓகே. அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வசதியா இருக்கு. இது 92.5% வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இந்த வருஷத்துக்கு சேஃபஸ்ட் மார்க் அப்படின்றது 550 மார்க்ஸ் அப்படின்றது ஜம்முன்னு ஒரு டஃப் பேப்பர் அப்படின்றப்ப நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா பண்ண முடியும். இப்போ நம்ம லேட்டஸ்டா வந்து நிறைய மாக் எக்ஸாம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்ட்ரகிளிங். நம்ம கொடுக்குற பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரே 537க்கு மேல வரல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா டஃப்னஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் பயந்துட்டதுனால நம்மள என்ன பண்ணிருக்கோம், அதே மாதிரி பேப்பரை செட் பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்கனால அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹையஸ்ட் 537 கிட்டத்தட்ட 2000-3000 பேர் வர எழுதுனாங்க. அந்த எழுதுறதுனால நம்ம எடுத்து பார்க்குறப்ப இவ்வளோதான் ஹையஸ்ட் மார்க் வருது. அதனால நீங்கள் கவலைப்படாத. ஹையஸ்ட் மார்க் அப்போ 537 இப்போ வாங்குறாங்கன்னா இன்னும் அந்த குழந்தைங்க என்ன ஆகும், ஒரு 50லேருந்து 100 மார்க் வரைக்கும் மார்க் வரும். அப்போ இந்த மாதிரி கட் ஆஃப் 550 இருக்கிறப்ப ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக கேட்டகரியில் வரப்ப
தட்டி தூக்கிடுவாங்க சீட்ஸை. சென்னையிலேயே வாங்குறதுக்கான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதனால மினிமம் 550 மார்க்ஸ், சேஃப் ஸ்கோர் 550 மார்க்ஸ், பெஸ்ட் சான்ஸ் ஃபார் கெட்டிங் கவர்மெண்ட் சீட். ரைட்டா? கவர்மெண்ட் சீட்டு தான் வாங்கி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைகள் இப்போ +2 படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் அண்ட் ட்ராப்பர்ஸ் பேட்ச் வந்து பண்றோம். ஏன்னா 1 இயர் நான் ட்ராப் பண்ணி படிக்க போறேன், ரைட்டா? இல்ல 11th and 12th படிச்சா அந்த அளவுக்கு சீரியஸா இல்லை, நான் 1 இயர் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணி படிக்கலாம்னு இருக்கேன், ஆனா கவர்மெண்ட் காலேஜ் சீட் தான் எடுத்து ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் 20 ஸ்டூடெண்ட் தான். நீங்க அந்த பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட் 100% நீங்க எடுத்துருவீங்க. அப்படி எடுக்கலன்னா உங்களுடைய ஃபீஸை வந்து நாங்க ரீஃபண்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி. அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம வந்து பேசலாம். ரைட்? தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்டகரி லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 538ல முடிஞ்சு, பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 509ல முடிஞ்சது. பட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இது. அப்புறமா வந்து 507 வரைக்கும் வந்துருச்சு. தென் பிசிஎம்மும் வந்து பார்த்தீங்கன்னா 504 அதுக்கப்புறம் கம்மியாச்சு. அப்புறம் எம்பிசியும் வந்து 496 அப்புறமா 2 மார்க் கம்மியாச்சு. தென் எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 441 அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து 436 வரைக்கும் கம்மியாச்சு. அதுக்கப்புறமும் கூட எஸ்சி ஏலையும் கம்மியாச்சு. பட் 397 வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். எஸ்டிக்கு வந்து 402 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். திஸ் வி ஆர் டாக்கிங் அபவுட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கட் ஆஃப். ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்ட்ல மாறும், கம்மியாகும். அது 1 மார்க் 2 மார்க் கம்மியாகும். பட் அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் கிடைச்சிச்சுன்னு வச்சுக்க நிம்மதி. இல்லைன்னா வந்து ஐயோ எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இதுல வரலையே, 1 மார்க் கம்மியா இருக்கு, எனக்கு போயிடுச்சு, இப்படி புலம்பியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3 மாசம் வந்து சாப்பாடு பிடிக்காது, தண்ணி பிடிக்காது, தூக்கம் வராது. இந்த மாதிரி நிறைய குழந்தைங்கள பாக்குறோம். அந்த மாதிரி நீங்க சான்ஸ் வைக்காம இருக்கணும் அப்படின்னா இந்த 90 டேஸ்க்கு இவங்க பர்ஃபெக்டா நீங்க ஒர்க் பண்ணணும். ரைட்டா? ஒர்க்கிங் ஸ்ட்ராட்டஜி ஏதாவது உங்களுக்கு தெரியலன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ரைட்? செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் பிரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மினிமம் வந்து 500+ மார்க்ஸ் இருந்தோம்னா சேஃப் மார்க் அழகா வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டை வந்து எடுக்க முடியும். இதே பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 475 மார்க்ஸ் எடுக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டியில கவர்மெண்ட் கோட்டா நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்கு கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை நம்ம எய்ம் பண்றோம் அப்படின்றப்ப இந்த மூணுத்தையும் நம்ம வச்சுட்டு எய்ம் பண்றதுல தப்பு கிடையாது. பியூர் கவர்மெண்ட்னா நான் சொன்ன மாதிரி 550, ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 500, தென் பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்தா கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கோட்டா நாங்க தட்டினா அப்படின்னா போறோம் அப்படின்னா 475 சேஃபஸ்ட் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டஃபஸ்ட் பேப்பரா இருந்ததுன்னா கிடைக்கும். இதுவே ஈஸியா இருந்தா இதுல இருந்து 100 மார்க் ஏறிடும். அங்க நம்ம 550 பார்த்தா 650 வச்சுக்கணும். தென் வந்து 500 பார்த்தோம் 600 வச்சுக்கணும். 475 பார்த்தது 575 வச்சுக்கணும் கவர்மெண்ட் கோட்டா சீட்டை பொறுத்த வரைக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்ல வந்து 534, தென் இடபிள்யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா 528, தென் ஓபிசி கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா 534, தென் எஸ்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 457, எஸ்டி எடுத்தோம்னா எஸ்சிஏ கிடையாது ஆல் இண்டியால, எஸ்டில வந்து 436. திஸ் இஸ் ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப். சப்போஸ் ஆல் இண்டியா லெவல்ல நம்ம வந்து டார்கெட் பண்றோம் அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 20 மார்க்ஸ்ன்றது வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணினா நம்மளுக்கு முடியும். ஓகே, வின்னிங் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா டார்கெட் வந்து நம்ம எப்பயுமே ஓசியோட கட் ஆஃப் தான் வந்து பார்க்கணும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ஸ் லெவல் வச்சு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட். தென் செகண்ட் இஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வந்து என்ன பண்ணணும், மார்க் டெஸ்ட் எழுதியே பார்க்கணும். ஆர்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சண்டேல 2 o'clockல இருந்து 5 அண்ணா நகர், பெரம்பூர், அம்பத்தூர், தென் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம், இந்த சென்டர்ல 2 o'clock 5 o'clock நம்ம என்ன பண்றோம், ரெகுலர் மார்க் டெஸ்ட் வந்து டைரக்டா வந்து எழுதுறதுக்கு வந்து பண்ணி கொடுக்குறோம். இல்ல சார் நான் வீட்டில இருந்தே எழுதலாம்னு நினைக்கிறேன் சார், எனக்கு வந்து பேப்பர் கொடுத்தா போறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, 3 பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 590 rupees 9176552121. இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்றதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிடுங்க. ஜிபே நம்பர் 9176552121. இந்த நம்பருக்கு பண்ணிட்டு அந்த நம்பருக்கு அப்படியே அந்த பேமெண்ட் ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பேப்பர் உங்களுக்கு அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் அந்த 3 பேப்பரை எழுதி முடிச்சதுமே உங்களுக்கு கீஸு சொல்யூஷன்ஸ் அனுப்பிச்சிருவேன், நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதுல எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க, டீச்சரை வச்சு நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். 3 பேப்பர். அதே மாதிரி 10 செட்டு 3x10 30 பேப்பர் எழுதுவீங்க வச்சுங்க, கம்ப்ளீட் தர ஆயிடுவீங்க. ரைட்டா? அதனால அந்த மாதிரி பேப்பர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் அனுப்பிச்சு விடுறேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக போன வருஷம் எப்படி இருந்ததோ பேப்பர் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேப்பரை செட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பேப்பர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். ரைட்டா? நீங்க பாத்துக்கோங்க. 590 rupees 3 sets ஆஃப் பேப்பர் வரும். 3 செட்டு பேப்பரும் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை எழுதி முடிச்சதுமே நீங்க கீஸை உங்களுக்கே கொடுத்துறேன், நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் கொடுக்குறேன், அதுல என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு என்ன பண்ணலாம், அடுத்த 3 வேணும் அப்படின்றப்ப பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தமா வாங்கி 5 காசை கொடுத்து ஒரு 6000 ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு 590 கொடுங்க, ஒரு 3 பேப்பர் வாங்க, அது எழுதி முடிங்க. அடுத்த 590 கொடுங்க,
அடுத்த 3 அனுப்புறேன். அது மாதிரி நீங்க வாங்கி ஒரு 10 செட்டு எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லல 550 to 600 டெஃபினட்டா அடிச்சிருவீங்க. ரைட்டா? இன்னொரு ஆப்ஷன் ஏஐ டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து டெஸ்டிங்ல இருக்கு. அது நான் உங்களுக்கு வந்து அப்புறமா வந்து வந்ததுமே லான்ச் பண்ணது உங்களுக்கு சொல்றேன் நீங்க. ரைட்டா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே டெஸ்ட் எழுதி முடிச்சதுமே அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். நம்ம எங்க எரர் பண்ணியிருக்கோம், ஏன் எரர் பண்ணியிருக்கோம், எதுக்காக எரர் பண்ணியிருக்கோம், கரெக்டா கொடுத்த டைம்ல நம்ம முடிச்சிருக்கோமா, நம்ம படிக்கிறப்ப அந்த கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுட்டு தான் படிக்கிறோமா, மிஸ் பண்ணிட்டேனா, இல்ல கான்சென்ட்ரேஷன் எனக்கு லேகிங் ஆகுதா, இல்ல எடுத்து எழுதுறப்ப ஷேட் பண்றப்ப நான் தப்பு பண்ணிட்டேனா, இல்ல கான்செப்ட் தெரியாதனால விட்டுட்டேனா, நியூமெரிக்கல்ஸ் என்னால வந்து கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா என்ன கிவன் கொடுத்துருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, இல்ல என்ன ஃபார்முலான்றது எனக்கு நான் அப்ரோச் பண்ண முடியல, அந்த ஃபார்முலாவை போட்டு நான் கால்குலேஷன் பண்றப்ப நான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். இப்படி வெரைட்டி ஆஃப் மிஸ்டேக்ஸ் இருக்கும். அப்ப யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் த எக்ஸாக்ட் மிஸ்டேக் வேர் யூ ஆர் மேக்கிங் அப்படின்றத பார்த்துட்டு அந்த மிஸ்டேக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணி அடுத்த டெஸ்ட்ல நீங்க அதை பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, பார்ப்பாங்க, திருப்பி திருப்பி அதே பண்ணுவாங்க, அதே பண்ணுவாங்க, நோ யூஸ். எங்க பண்றோமோ அதை என்ன பண்ணும், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிப்ப வாய் நாடி வாய்ப்பத்தைகள். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க ஒரு மருந்து ஒரு டாக்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்றதை டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்தாதான் வந்து பாத்தீங்கன்னா நோய் குணமாகும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்றோம், அந்த மிஸ்டேக் ஏன் நடக்குது, எங்க நடக்குது, எதுக்காக நடக்குது, இது எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து கரெக்டா அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மிஸ்டேக் அகைன் வராது. சும்மா திருப்பி திருப்பி ஒரு மிஸ்டேக் வந்து மார்க் வரல வரலாது. ஏன் வராது, பண்ணதே திருப்பி திருப்பி பண்ணியிருந்தா அதே தானே கிடைக்கும். ரைட்டா? அதனால பாத்துக்கிடுது. ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் சிஸ்டம். நெகட்டிவ் மார்க் சிஸ்டம் இருக்கிறதுனால நம்ம எக்காரணம் கொண்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத அன்வான்டா எனக்கு ஒரு தெரியவே தெரியாது இதுக்கு ஆன்சர் அப்படின்றதெல்லாம் சும்மா மார்க்ஸ் வந்து நம்ம பட் பண்ணலாம். எப்போ பண்ணலாம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டா ஒரு 10 கொஸ்டின் இருக்கு லாஸ்ட்ல, இந்த 10 கொஸ்டின்ல எனக்கு பாக்குறப்ப 2 ஆன்சர் எனக்கு பக்காவா வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டேன், மீதி 2 இருக்கு அப்படின்றப்ப ஒரு 10 கொஸ்டின் லாஸ்ட்ல இருக்கு, நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. 10 கொஸ்டின் அடிக்கிறீங்க, 5 கொஸ்டின் தப்பு, 5 கொஸ்டின் மாட்டிக்கிச்சு, 20ல உங்களுக்கு 5 மார்க் போச்சுன்னா 15 மார்க் லட்டு மாதிரி கிடைக்கும். 15 மார்க்னா கிட்டத்தட்ட 10,000 ரேங்க் தூக்கிடும். ரைட்? அந்த மாதிரி லாஸ்ட் சான்ஸ்ல அடிக்கலாம். ஒண்ணுமே தெரியாம எல்லாமே அடிச்சோம்னா வர மார்க் கூட குவாலிஃபை கூட ஆகாது. ரைட்? அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணணும். அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூ ஹேவ் டு லேர்ன். ரைட்? டோன்ட் வரி அபவுட் தட். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களுக்கு என்ன மாதிரி கைட் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம டீம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஐடியா இருக்கு எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா எங்க கம்ப்ளீட் டீம் வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்ணும். ரைட்டா? பட் நாட் ஃப்ரீ. ரைட்டா? வி ஹேவ் சம் சார்ஜஸ் ஆன் தட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் ஓஎம்ஆர். சும்மா உட்காந்துன்னு பாத்தீங்கன்னா ஏதோ டெஸ்ட் எடுக்கிற நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல கொடுக்குறாங்க, ஆன்லைன்லயே தட்டின்னு இருப்பாங்க. ஆன்லைன்ல தட்டினா உங்களுக்கு கரெக்ட் டைம் வந்து கால்குலேஷன் தெரியாது. நீட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பேப்பர் அண்ட் பென்னு தான். அப்ப நீங்க ஓஎம்ஆர் எடுத்து வச்சுக்கிட்டு அழகா உட்காந்து ஷேட் பண்ணி உங்களுக்கு அந்த டைம் 3 ஹவர்ஸ்ல முடிக்கிறீங்களா அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா நீங்க ஆன்லைன்ல டெஸ்ட் எடுக்க டப்புன்னு போடுவீங்க, டொப்புன்னு போயிடும். அப்ப உங்களுக்கு அது டைம் சேவ். ஆனா நீங்க அதே மாதிரி இதை நினைச்சிட்டு உட்காந்து அதை ஷேட் பண்றப்ப விட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வைக்கிறப்ப சில குழந்தைங்கலாம் நம்ம டைம் வான் பண்ணிட்டே இருக்கும். 1/2 hour இருக்கு, 1 hour இருக்கு, ஒரு 2 hour முடிஞ்சிச்சு, 1 hour தான் இருக்க போது, இன்னும் 1/2 hour தான் இருக்கு, 45 minutes தான் இருக்கு, 15 minutes தான் இருக்கு, டக்குன்னு ஷேட் பண்ணுங்கன்னா பண்ணவே பண்ணாம லாஸ்ட்ல அந்த பெல் அடிச்சமே கிடுன்னு ஷேட் பண்ணும். ஒண்ணுத்துக்குமே யூஸே கிடையாது. ஒரு ஷேட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 10 செகண்ட் ஆகும். 10 செகண்ட் ஆகும். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஷார்ப்பா கடகடன்னு பண்றேன்னா கூட 6 நிமிஷம் 6 கொஸ்டின் தான் நம்மளால ஷேட் பண்ண முடியும் ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப 180 கொஸ்டின் நம்ம ஷேட் பண்ணோம்னா எவ்வளவு நம்மளுக்கு டைம் தேவைப்படுது பாருங்க. நாளைக்கு குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் பண்றதே இல்லை. கையில இருந்து பேப்பரை புடுங்குற வரைக்கும் பண்ணா என்ன ஆகும், பதட்டத்துல லாஸ்ட்ல விட்டுருவாங்க. அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 2 ஹவர்ல பேப்பர் முடிக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். 2.5 hours you have to complete நீட் பேப்பர். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு வரணும். கொஸ்டினை படிக்கிறப்ப தி ஏ ஏன் இப்படிலாம் படிக்கூடாது. ரைட்டா? கிடுன்னு வரணும். இப்ப என்ன கூட சில பேர்லாம் பேசுறப்ப சார் ஏதோ பேசுறாரு கிடுன்னு பேசுறாரு, அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வரணும். ஸ்பீட் இஸ் ரிக்வயர்ட். வேர்ல்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கு. சும்மா வெறுமனே உட்கார்ந்து பண்றேன், இப்படி செய்யறேன், அப்படி பண்றேன், படிக்க போறேன், இதோ படிச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏற கட்டிட்டு ஓட வேண்டியதான். கிடுன்னு யாரு ரெடியா இருக்காங்களோ, ஸ்பீடா இருக்காங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான. ஸ்பீடா இருக்கிறப்ப தப்பு பண்ணக்கூடாது. அக்யூரசி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதையும் நம்ம பார்த்துக்கணும். ரைட்? ஓகே, இந்த 5 ஸ்டெப்ஸையும் நீங்க பண்றப்ப வந்து கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. பவர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா டெஸ்ட் எழுத வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவோம். வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். தென் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பண்ண யூ வில் ஃபைண்ட் அவுட் த பேட்டர்ன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வந்து நிறைய பார்க்கணுன்றது அதுக்காக தான். அதே போல நிறைய டெஸ்ட் எழுதுறப்ப அந்த டாபிக்ல இருந்து எப்படி கேட்டான், இந்த டாபிக்ல எப்படி கேட்கிறான், அதே கொஸ்டின் லாஸ்ட் டைம்ல எப்படி ஃப்ரேம் பண்ணிருந்தது, இந்த டெஸ்ட் பேப்பர் எப்படி ஃப்ரேம் ஆயிருந்திருக்கு அப்படின்னு நீங்க ஒரு 10 டெஸ்ட் எழுதுறப்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறப்ப யூ வில் ஃபைண்ட் அவுட் த பேட்டர்ன். தென் நீங்க பேட்டர்னை புடிச்சீங்கன்னு வச்சுங்க, ஓ இந்த கான்செப்ட் இப்படிதான் பண்றான்ப்பா அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். அது கிடைச்சிச்சுன்னு வச்சுங்க, நீங்க எல்லாம் ஸ்கோர் வந்து அடிச்சு தூள் கலப்பலாம்.
ஆனா என்ன பண்ண, நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸை பிராக்டிஸ் பண்றதுல, நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதுறது லாஸ்ட் வரைக்கும் மினிட் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். எக்ஸாம் ஹால் உள்ள போற வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டே இருப்பான். எக்ஸாம் ஹால் உள்ள போற வரைக்கும் படிச்சுட்டே இருக்கிறது முக்கியம்னாலும் எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் பாக்குறீங்க, எவ்வளவு வந்து டெஸ்ட் எழுதி பாக்குறீங்க. மார்க் எக்ஸாம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனாலதான் ஆர்ஜிஆர்ல வந்து ஒரு 30 பேப்பர்ல 10 செட்டா பிரிச்சு 3 டெஸ்டா வந்து கொடுக்குறோம். ரைட்டா? அதனால உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தா 9176552121 590 rupees நீங்க போட்டீங்கன்னா ஒரு செட்டு பேப்பர் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன். 3 இருக்கும். நீங்க அதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கான கீஸ் கொடுக்குறேன், சொல்யூஷன் கொடுக்குறேன், அதுல என்ன இருக்கு டவுட்ன்றதை கிளியர் பண்ணிக்கோங்க. அதுல எதனா ஸ்பெசிபிக் டவுட்னு சொல்லுங்க, எங்க டீச்சரை வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கிளாரிஃபை பண்ணி கொடுப்பாங்க டவுட். அந்த மாதிரி 10 செட்டு நீங்க வாங்கி இந்த 3 மாசத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாமா? ஈஸி தானே? பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பண்ணலாமான்ற கொஸ்டின் மார்க்லாம் வச்சுக்க வேண்டாம். 550 650 கவர்மெண்ட் சீட் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ஆர்ஜிஆரோட இந்த வந்து டெஸ்ட் வாட்ஸ்அப் வீட்ல ஒன்று அனுப்பிச்சு விடுறேன். நீங்க அதை எழுதி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒன்று மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயே தீரும். ரைட்டா? மிஸ் பண்ணிடாதீங்க. ரைட்? இம்ப்ரூவ் ஸ்பீட் கிடைக்கும், பில்டு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். எழுத வந்து பாத்தீங்கன்னா ஓகே, ஒரு டெஸ்ட் வந்து 3 மணி நேரம் பார்த்தாது, ஒரு டெஸ்ட் 2:50 முடிப்பீங்க, அப்புறம் 2:45 வரும், அப்புறம் 2.5 மணி நேரத்துல அப்படியே அடிச்சு தூக்கிட முடியும். ஸ்பீடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி முடிச்சீங்கன்னா யூ வில் கெட் த கான்ஃபிடன்ஸ். தென் அதனால என்ன ஆகும், நீங்க திருப்பி பாக்குறப்ப அந்த நீங்க எரர் கரெக்ஷன் பண்றப்ப மிஸ்டேக்ஸும் ரெடியூஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து நம்மளுக்கு இருக்கு. தென் வந்து இதெல்லாம் நடந்ததுன்னா என்ன ஆகும், நம்மளுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும், மார்க் இன்க்ரீஸ் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகும், ரேங்க் இன்க்ரீஸ் டாப்ல இருப்போம், நம்மளுக்கு வில் கெட் த கவர்மெண்ட் சீட். டாப் ரேங்க் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் டாப்பர். ரைட்டா? அதனால அது வந்து நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் தனியா உட்காந்து பண்றதுக்கு தெரியாது சார். ஆனா நான் கவர்மெண்ட் காலேஜ் சீட் தான் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். அதான் சொல்றேன், 20 ஸ்டூடெண்ட் ஒரே கிளாஸ்ல 20 ஸ்டூடெண்ட்டுக்கு மேல டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸுக்கு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னா சொல்லி கொடுக்குறது ஒரு டீச்சர், டவுட் கிளியர் பண்றதுக்கு ஒரு டீச்சர், வந்து பிராக்டிஸ் பண்ணதுக்கு ஒரு டீச்சர், இது மாதிரி பாத்தீங்கன்னா 3 டீச்சர், 4 சப்ஜெக்ட் 3 டீச்சர்னா 12 டீச்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்டர்ஸ் ஒரு 4 பேர், அப்புறம் ரெகுலர் சப்போர்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாஃப். அப்போ 20 பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு 20 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. என்ன அவங்களுக்கு டவுட், எப்படி சொல்லி தரணும், என்ன படிக்க வைக்கணும், என்ன அவங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும், எப்படி டெஸ்ட் எழுத வைக்கணும், எவ்வளவு டைம், எவ்வளவு டெஸ்ட் கொடுக்கணும், எப்படி எரர் கரெக்ஷன் பண்ணணும், இது எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேக்கல்டி டீம் வந்து தே ஆர் சப்போர்ட்டிங். அப்ப என்ன ஆகுது, குழந்தை வந்து அழகா தரவாயிடுது, கொஞ்சம் தடுமாறுது, அப்புறமா எழுந்துக்குது, அப்புறம் முடியல இருந்து அப்புறம் பண்ணுது, அப்புறமா ஓகே சார் நான் பண்ணிடுறேன், அப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்து அந்த எக்ஸாம்ஸை தட்டி தூக்கிட்டு. ரைட்டா? அந்த மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் கோட்டா சீட் வாங்கணும் அப்படின்னா 2026 இது வரைக்கும் நான் தயாராகல. ஆனா 2027 நான் கவர்மெண்ட் கோட்டா சீட் 100% அடிச்சே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆரோட நீங்க என்ன பண்ணணும், ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தயவு செய்து உங்க குழந்தைக்கு எபிலிட்டி இருக்கு, உங்க குழந்தைக்கு உங்களுக்கு திறமை இருக்கு, நீங்க பணம் பே பண்றதுக்கான உங்களுக்கு அந்த சோர்ஸ் இருக்கு. சார் நான் பே பண்ணுவேன் சார், என்னால பே பண்ண முடியும், தேவையில்லாம 1.5 கோடி 2 கோடி பே பண்றதோட ஒரு வருஷம் வெயிட் பண்ணி குழந்தைக்கு நாலேஜ் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்படின்னா நீங்க அந்த மாதிரி பேட்டர்னுக்கு நீங்க ரெடியா இருந்த காசு கொடுத்து வாங்குறது இல்ல சீட்டு, கவர்மெண்ட் சீட்டு. இட்ஸ் எ பியூர் மெரிட். அந்த மாதிரி பியூர் மெரிட்ல குழந்தைய டெவலப் பண்ணி நம்ம சீட்டு வாங்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுற பேரண்டோ இல்ல ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரைட்டா? 9176552121 இந்த நம்பர்ல இமிடியேட்டா நீங்க உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்குமோ பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்புறம் மீதி நேரா வந்துட்டு பே பண்ணிக்கிங்க. 20 சீட்டு தான் அப்படின்றதுனால. ரைட்? ஓகே. சேஃப் ஸ்கோர் டார்கெட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஒரு 550 மார்க்ஸ், தென் வந்து டஃப் பேப்பர் லாஸ்ட் இயர் வந்த மாதிரி அப்படின்றப்ப ஒரு பிரைவேட் கவர்மெண்ட் வாங்கணும்னா 500 475 அப்படின்னா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். ரைட்டா? இதெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஹையர் நம்ம கொஞ்சம் எய்ம் வந்து ஹையரா பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அது சேஃப்டி நம்மளுக்கு நல்லா இருக்கும். நீட் 2026 சக்சஸ் ஃபார்முலா அப்படின்ற போது பார்த்தோம்னா எம்பிபிஎஸ் சீட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மார்ட் டார்கெட். டெய்லி வந்து கண்டிப்பா படிக்கணும். அடுத்த இருக்கக்கூடிய 90 நாள் ரொம்ப முக்கியமான நாள். எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கிறோம், நான் இப்போ ஒரு மண்டலம் அப்படின்ற மாதிரி 2 மண்டலம் இருக்கு. 2 மண்டலம் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணி அடிச்சீங்கன்னா அட்டகாசமா தூள் கலப்பிடலாம். டெய்லி பிளான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காலைல எத்தனை மணிக்கு எழுந்துறீங்க, நைட் எத்தனை மணிக்கு படிக்கிறீங்க, காலையில எழுந்துக்கிறதுல இருந்து நைட் வரைக்கும் என்ன பண்றீங்க, என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட் ஷெட்யூல் வந்து யூ நீட். ரைட்டா? எதை படிக்கிறேன், நான் அதுல என்ன டெஸ்ட் எழுத போறேன், அந்த டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் நான் என்ன வந்து அதுல மிஸ்டேக் பண்ணிருக்கேன், அந்த மிஸ்டேக்ல இருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன், இது எல்லாத்தையுமே பக்காவா நீங்க என்ன பண்ணணும், ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும். டெய்லி ஷெட்யூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தென் வீக்லி டெஸ்ட் வந்து கம்பல்சரி. என்ன கேட்டா டெய்லி டெஸ்ட் யூ ட்ரை. தென் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ். எங்க மாதிரி ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கைடன்ஸ் வச்சுக்கணும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல 2026 கவர்மெண்ட் கோட்டா சீட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்களோ, யூ ஹேவ் டு டச் வித் மீ.
ரைட்டா? ஆர்ஜிஆர் அகாடமி இல்லைன்னா ஆர்ஜிஆர் அகாடமிக்கு நீங்க டச் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு வழியில டெஸ்ட் எழுதணும், இல்லைன்னா கைடன்ஸ் எடுத்துக்கணும், இல்ல அப்ளிகேஷன் போடுறேன்னு ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆரோட நெக்ஸ்ட் வந்து 6 மந்த்ஸ்க்கு நீங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து தமிழ்நாடுல நீட் எக்ஸாம்ஸ் எழுதுவீங்க. இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு விதத்துல நீங்க என்ன பண்ணணும், காண்டாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். வி ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ. உங்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்கோ சரி, இல்ல பேப்பர் கொடுக்கறதுக்கோ சரி, இல்ல மார்க் டெஸ்ட் வைக்கிறதுக்கோ, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கோ, இல்லைன்னா கவுன்சிலிங் சப்போர்ட் பண்றதுக்கோ, ஏதோ விதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். டே அண்ட் நைட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க மேக் யூஸ் ஆஃப் அஸ். ரைட்டா? எங்க டீம் வந்து ரெடியா இருக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. 9176552121 இந்த நம்பர் கனவுல எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க பக்கா வச்சுக்கணும். ஆர்ஜிஆர் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? நீங்க எப்பவுமே எந்த வீடியோ பார்த்தாலும் என்ன பண்ணணும், நீங்க மட்டும் பாக்குறது இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுணும். ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரைட்டா? டெய்லி ஷெட்யூல், வீக்லி டெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் மைண்ட் செட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைண்ட் செட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட்டா? நம்ம எந்த ஒரு விஷயமும் மைண்ட்ல செட் பண்ணாம அடுத்தது நடக்காது. இப்ப நான் இந்த வீடியோ போடணும் நினைச்சதுனால தான் வீடியோ போடுறோம். எங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக்கை வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும்னு நினைச்சாங்க, அதனால தான் பண்றாங்க. அப்ப டிசைட் பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு டிசைட் ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் டார்கெட் வச்சுக்கோ, எய்ம் பண்ணு, கோல் செட் பண்றதெல்லாம் இருக்கு என்ன மைண்ட்ல செட் பண்றதுக்கான விஷயங்கள் தான். அதனால இந்த நாலுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பில்லரை நீங்க பண்றப்ப நம்மளுக்கு கண்டிப்பா வந்து மார்க்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ரைட்டா? இப்போ நம்ம சொன்னோம் ஆல்ரெடி பேசி இந்த மாதிரி ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிபீட்டர்ஸ் பேட்ச். இட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிக் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூஎஸ்பி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீட்டு வாங்கி தரோம், இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸை ரீஃபண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாலேயே எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே நீட் எக்ஸாம்ஸ்ல நான் கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கி தரேன், இல்லைன்னா ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றேன் எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே சொல்ல. ஒன்லி இன்ஸ்டியூஷன் இன் இந்தியா கிவிங் கமிட்மெண்ட் அண்ட் ப்ராமிஸ் to every students who are focusing for government quota. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேரண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து, செல்ஃப் கான்பிடன்ஸ் கொடுத்து, ஒரு ஸ்கிராச்ல இருந்து பசங்களை பில்ட் பண்ணி கவர்மெண்ட் சீட்டுக்கு தட்டி தூக்குறோம். ரைட்டா? அந்த மாதிரி விஷயத்துல வந்து நாங்க பயங்கரமா ஃபோக்கஸ் பண்றோம். இந்த ப்ரோக்ராம் 20 ஸ்டூடெண்ட் தான். உங்க குழந்தை இந்த 20 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா 9176552121 கையில என்ன இருக்கு அமௌண்ட் அதை அப்படியே ஜிபே பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து டைரக்டா பே பண்ணிக்க. ஏன்னா சீட் கிடைக்குமான்றது தெரியாது. ரைட்டா? ஓகே. 1 year ஹை இன்டென்சிட்டி இந்த ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் தங்கி தான் படிக்கணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு தங்குறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். வெளியில எங்கேயும் அனுப்ப மாட்டோம். காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா நைட்டு 10:30 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 11 o'clock ஆகும் ஹாஸ்டல் போறதுக்கு. அதுக்கப்புறம் தூங்கணும், எழுந்து திருப்பி குளிச்சுட்டு வந்துட்டா போறோம். மற்றது எல்லாமே வில் டேக் கேர். ரைட்? தென் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் 16 ஃபேக்கல்டிஸ், தென் மென்டார்ஸ் 20 மெம்பர்ஸ் will help for 20 students அப்படின்ற மாதிரி. only 20 ஸ்டூடெண்ட் பர்சனலைஸ்டு ட்ராக்கிங். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அவங்களுடைய வீக்னஸ் என்ன, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, ஒவ்வொரு டெஸ்ட்லயும் அவங்களுடைய ட்ராக்கிங் ஏஐ பேஸ்டு பண்ணி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணுது, எங்க கரெக்ட் பண்ணணும், எங்க ஏரியாலாம் வீக்கா இருக்கு, தப்பு பண்ணதுல எங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த லெவல் வரைக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்க கரெக்டா எங்களுக்கு நாங்க சொன்னதை மேட்ச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்படின்னா, ஏன் சார் மேட்ச் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரெடியானா, சில குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றதான் கரெக்ட்னு, நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லாது. புரியுதா? என்ன சார் நான் சொல்றது கரெக்ட்னு, நான் சொல்றது கரெக்ட்னு, நான் சொல்றது கரெக்ட்னு சொல்லாது, அவங்க சொல்றதான் கரெக்ட்னு. ரைட்டா? குழந்தை சொல்றதான் கரெக்டானு. அப்ப நான் சொல்றது வேற, குழந்தை சொல்றது வேற அப்படின்னு வேற வேற பட்சத்துல இருக்குப்ப நான் சொல்றதான் குழந்தை கேட்கணும். குழந்தை சொல்றதும் ஒண்ணுதான், நான் சொல்றதும் ஒண்ணுதான். குழந்தை சொல்றதை கேட்டுக்கிட்டா போதும். பேரண்ட் சொல்றது வேற, நான் சொல்றது வேற. பேரண்ட் சொல்றதை கேட்கக்கூடாது, நான் சொல்றதான் கேட்கணும். நான் சொல்றதும் ஒண்ணு, பேரண்ட் சொல்றதுதான் ஒண்ணு, நாம சொல்றதான் கேட்கணும். அல்டிமேட்டா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஆர்ஜிஆர் அகாடமி இன்ஸ்டியூட் என்ன சொல்லுதோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வர ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறதுக்காக பேரண்ட் சேர்க்கிற பேரண்ட்டும் கேட்கணும். அவங்கவுங்க இஷ்டத்துக்கு, அவங்கவுங்க விருப்பத்துக்கு அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் வந்து அவங்களுக்கு மேட்ச் ஆகாது. சார் என் குழந்தை நைட்ல தான் படிப்பான், நாங்க என்ன சொல்றோம், காலையில தான் எழுந்து படிக்கணும், மேட்ச் ஆகாதா? நான் என்ன சொல்றேன், காலையில தான் எழுந்து படிக்கிறியா, எழுந்து படிக்கிறதுக்கு மேட்ச்னா இங்க சேரு, நைட்டு தான் படிப்பியா, வராத. இல்ல சார் நீங்க சொல்ற மாதிரி நான் காலையில எழுந்து படிப்பேன் சார், வா. சார் நான் காலையில என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 மணிக்கெல்லாம் எழுந்துனா தூக்கம் வரும் சார், அவன்லாம் எழுந்து கிளாஸ்ல உட்கார மாட்டான், வராத. நான் 6 மணிக்கு எழுந்து ஃப்ரெஷ்ஷா வந்து உட்காரணும் அப்படின்றேன். சார் என் குழந்தை நீங்க எப்ப எழுந்தாலும் டக்குன்னு வந்து கிளாஸ்ல உட்காருவான் சார், வா வா. சார் என் குழந்தைக்கு எப்ப பார்த்தாலும் தலைவலி, நெஞ்சு வலி, இது வரும், மூக்கு வலி, மூக்குல வலி இருக்கும், இதெல்லாம் இருக்கும் சார், கால் வலிக்கும் சார், அவனுக்கு டயர்டு சார், கண்டதையும் சாப்பிடுவான் சார், ஸ்நாக்ஸ் சாப்பிடுவான், அது சாப்பிடுவான், இது சாப்பிடுவான், அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது, வராத. நானா சொல்லுவேன் இதெல்லாம் தேவை கிடையாது, நான் கொடுக்குறத மட்டும் தான் சாப்பிடணும். காலையில் என்ன கொடுக்கணும் அதை சாப்பிடணும், மதியம் என்ன கொடுக்கணும் அதை சாப்பிடணும், நைட் என்ன கொடுக்குறதோ அதான் சாப்பிடணும். என்ன ஸ்நாக்ஸ் நம்ம பே பண்ணணும் கொடுக்குறோமோ அதை தான் சாப்பிடணும். கண்டதை வாங்கி சாப்பிடக்கூடாது. இல்லை சார் அதெல்லாம் சாப்பிடலாம், என் பையன் இருக்க மாட்டான், வீட்லயே வச்சுங்க.
புரியுதா? அப்ப நீங்க நம்ம சொல்ற விஷயங்களை நீங்கயும் பக்குவப்படுத்தி பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, இவங்க அச்சீவ் பண்றாங்க, நிறைய பேர் அச்சீவ் பண்ண வச்சிருக்காங்க, நிறைய சீட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆர்ஜிஆர் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்து பாருங்க, எத்தனை பேர் வந்து இங்க மென்டர்ஷிப் போறாங்க. எல்லாமே ஆர்ஜிஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆர்ஜிஆர்ல படிச்சு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்கு இந்த மாதிரி காலேஜ்ல படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா சென்னையிலேயே இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து கிடைக்கும். டாப் இன்ஸ்டியூஷன், டாப் மார்க்ஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களாம் வந்து பசங்க கூட இன்டராக்ட் பண்றப்ப என்ன வரும், அவங்களோட மைண்ட் செட் வந்து, ஓ இந்த அண்ணா ஜெயிச்சிருக்காங்க, இந்த அக்கா ஜெயிச்சிருக்காங்க, ஓ இவரு பண்ணியிருக்காரு, நம்மளாலையும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டைமே போயிருக்காரு, ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணி போயிருக்காரு, ஒரு டிராப் பண்ணி போயிருக்காரு, கிராஷ் கோர்ஸ்லயே போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பாக்குறப்ப அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மோட்டிவேஷன் தானா வரும். ரைட்டா? அப்போ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடம் ஆர்ஜிஆர் அண்ணா நகர். அப்படின்னா ஏன் வந்து பார்க்க கூடாது? ஏன் உங்க குழந்தைய சேர்க்கக்கூடாது? ஒரு வருஷம் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ட்ரை பண்ணி உங்களுக்கு வரலன்னா ஃபீஸும் திருப்பி ரீஃபண்ட் பண்ணும். ஒரு வருஷம் போயிடுச்சுன்னா, வேற எங்கன்னா போயிட்டு ஒரு வருஷத்துல ஒண்ணுமே வரலன்னா, ஒரு வருஷம் இங்க வந்து உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னா, இப்படி திங்க் பண்ணி பாருங்க. எங்கேயோ போறோம், நம்ம குழந்தைக்கு கேரே இல்லை, எங்க குழந்தை படிச்சாதான் உண்டு. படிக்கிற குழந்தை எங்கன்னா படிச்சுங்க. அந்த மாதிரி நல்லா படிக்கிற குழந்தைய வராதிங்க எங்ககிட்ட. படிப்பா இருப்பா, கொஞ்சம் அந்த குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணும், புஷ் பண்ணும்பா, எங்க குழந்தைக்கு வந்து ஹெல்ப் பண்ணா வந்துருமா, எடுத்துட்டு வாங்க ஆர்ஜிஆர்ல, நாங்க பண்றோம். இண்டிவிஜுவல் கேர் வி ஆர் ரெடி டு கிவ். அந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் எஸ்ஆர்பி அப்படின்ற ப்ரோக்ராம் நம்ம வச்சிருக்கோம். 2026-27 அட்மிஷன் போயிட்டு இருக்கு. 20 ஸ்டூடெண்ட்ஸ். இமீடியட்டா கால் பண்ணுங்க. 8695186953 டீடைல் வேணும்னா. ரைட்டா? பண்ணலாமா? எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோக்ராம், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸுக்காக நம்ம கேரண்டி பண்றோம். இல்லைன்னா உங்களுடைய ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்றோம். நீங்க என்ன ஃபீஸை பே பண்றீங்களோ, டியூஷன் ஃபீஸ், அது 100% உங்களுக்கு ஃபீஸ் ரீஃபண்ட் கேரண்டி இருக்கு. வி ப்ரொவைட் கைடன்ஸ். எப்போ நீங்க சீட்டு வாங்கின்னு காலேஜ் உள்ள காலை எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் இயர் கிளியர் பண்ற வரைக்கும் வி ஆர் ரெடி. சார் அப்புறம் விட்டுருவீங்களா? அப்புறமா 4.5 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு வெளில வரப்ப பிஜிக்கு என்ன ரெடி பண்ணணுமோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி டேக்கிங் கேர். அப்புறம் என்ன, என்டையர் உங்களுடைய ஜேர்னில நாங்க கூட இருக்க போறோம், மெடிக்கல் ஜேர்னில. அப்புறம் எதுக்கு வேற வேற எங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் போகிறது? ரைட்டா? கம்ப்ளீட் கைடன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் +1 +2லயே நீட் ஸ்டார்ட் பண்றீங்களா, அப்பயே வந்துருங்க. இல்ல +1 +2 பண்றேன்னா அப்பயே வந்துருங்க. இல்ல +2 முடிச்சுன்னா அப்புறமா வாங்க. +2 முடிச்சுட்டு 1 இயர் பண்ண போறேன், எப்பனா வாங்க. ஆனா வாங்க ஆர்ஜிஆர் அகாடமி. ரைட்டா? நம்ம கூடயே இருங்க. உங்களை கண்டிப்பா கையை பிடிச்சி இங்க போறோம், நாங்க உங்களை எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம். அந்த கேரண்டி எங்களால கொடுக்க முடியும். ஓகே, அடுத்த வீடியோல உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. 2026 நீட் தேர்வு எழுதி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும்னு ஆசையா இருக்கா? அதுவும் நான் வந்து எனக்கு கவர்மெண்ட்லாம் வேணாம் சார், பிரைவேட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் சீட்லாம் வேண்டாம், எனக்கு எம்பிபிஎஸ் சீட் கிடைச்சா போதும். அது என்னவா இருந்தாலும், மேனேஜ்மெண்ட் கோட்டா இருந்தாலும் பரவாயில்ல, டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் பரவாயில்ல, அப்ராட்ல போய் நான் படிச்சாலும் பரவாயில்ல. ஆனா 2026ல நான் குவாலிஃபை பண்ணியே ஆகணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் அகாடமி ரெடியா இருக்கோங்க. 35 நாள் கிளாஸ். இப்ப கரண்ட் +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் 35 நாள் ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் கழிச்சு ஆன்லைன்ல அட்டன் பண்ணீங்கன்னா வெறும் நாங்க வந்து என்ன பண்ண போறோம், ஒரே ஒரு சப்ஜெக்டா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். அந்த சப்ஜெக்டை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமா அதுல டெஸ்ட் கொடுத்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா தரவு பண்ணி ஒவ்வொரு டாபிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 நாளுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து எக்ஸாம் எழுத வைக்க போறோம். உங்களை வந்து என்ன பண்ண போறோம், குவாலிஃபை பண்ண வைக்கிறோம். இந்த கேரண்டி நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு ஐடியா இருந்தா இமிடியேட்டா ஜாயின் பண்ணுங்க. எல்லாம் ஓகே தான், இமிடியேட்டா இருந்து ஜாயின் பண்ண படம் பிடிங்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுக்கு குவாலிஃபை ஆகலன்னா உங்களுக்கு 100% நீங்க கட்டக்கூடிய பணத்தை ரிட்டர்ன் பண்றோங்க. அப்புறம் என்ன, இதுல என்ன இருக்கு, டீல் ஓகேவா? டீலுக்கு ரெடியா? நான் உங்களை குவாலிஃபை பண்ண வைக்கிறேன், ஃபீஸ் கட்டுறீங்க. குவாலிஃபை பண்ண வைக்கலன்னா உங்க ஃபீஸை நான் திருப்பி கொடுக்குறேன். ஓகே, நான் ரெடி. நீங்க ரெடியா? கால் பண்ணுங்க 9176552121. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் கம்ப்ளீட் டீடைல் கொடுங்க.